இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. திருவண்ணாமலையில் நடைபெறும் திமுக வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்காக உணவு தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். வணக்கம் குமரவேல். கூட்டத்துக்கு 1,00,000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் வழங்க திட்டமிட்டிருக்காங்க? கூடுதல் விவரம். நீங்கள் குறிப்பிட்டது போல திருவண்ணாமலையில் இன்று மாலை நடைபெற உள்ள திமுகவின் வடக்கு மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு 1,30,000 பேர் வருவார்கள் என தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தபோதும் நிர்வாகிகள் தவிர, அதாவது இளைஞர் அணி நிர்வாகிகள் தவிர மற்ற இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளும் என ஒட்டுமொத்தமாக 2,00,000 பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அவர்களுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது, சுகாதாரத்துறை சார்பிலும் பாதுகாப்புத்துறை சார்பிலும். ஆனால் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி திருவண்ணாமலை பகுதியில் இருக்கிற ஒரு தனியார் திருமண மண்டபம். இந்த மண்டபத்தில் இன்றைக்கு மாலை நடைபெறக்கூடிய கூட்டத்திற்கு வரும் 1,30,000 நிர்வாகிகளுக்கான உணவு மிக வேகமாக தயாராகி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். இன்று காலையில் இருந்தே இந்த உணவு தயாரிக்கும் பணியில் அந்த சமையல் கலைஞர்களும் கட்சி நிர்வாகிகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் மட்டுமே 700 ஆடுகள், 6,000 கிலோ அரிசி என ஒட்டுமொத்தமாக 40,000 பேருக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரே இடத்தில் உணவு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மட்டன் பிரியாணி, அதற்கு ஏற்றாற்போல் கத்திரிக்காய், வெங்காயம் உள்ளிட்டவையும் இந்த உணவு பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. இங்கு தயார் செய்யப்படக்கூடிய உணவுகள் இன்று மதியத்திலிருந்து கட்சிக்கு, அதாவது கூட்டத்திற்கு வரும் இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் மற்ற நிர்வாகிகளுக்கு மாநாட்டு திடலிலேயே வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது போன்ற இந்த உணவை பேக்கிங் செய்யும் செயல்பாடானது மிக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதற்காக நேற்று நள்ளிரவு முதலே இந்த பணி ஈடுபட்டு வந்தார்கள். இதே போன்று இந்த ஒரு முகாமை போன்று மற்ற இடங்களிலும், உதாரணத்திற்கு இந்த மாநாடு நடைபெறக்கூடிய மும்முனைகளில் இருந்து வருபவர்கள், உதாரணத்திற்கு சென்னை காஞ்சிபுரத்தில் இருந்து வருபவர்கள், வேலூரில் இருந்து வருபவர்கள், திருப்பத்தூர் வருபவர்கள், சேலத்தில் இருந்து வருபவர்கள், கடலூர், விழுப்புரம் போன்ற பகுதிகளில் இருந்து வரும் அந்தந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய 13 இடங்களில் இது போன்ற உணவு தயாரிக்கும் மையங்கள் அமைக்கப்பட்டு மணக்க பிரியாணி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாகவே 1,30,000 பேருக்கு சுவையான பிரியாணி தயாராகி வரும் நிலையில் இந்த பேக்கிங் பணியிலும் கட்சியினரும் நிர்வாகிகளும் மற்ற பணியாளர்களும் மும்முரம் காட்டி வருகிறார்கள். இங்கு பேக் செய்யக்கூடிய உணவுகள், பிரியாணி உணவுகள் அனைத்தும் நேரடியாக மாநாட்டு திடலுக்கு கொண்டு செல்லப்படும். அந்த இடத்தில் மாநாடு தொடங்கி சுமார் நிர்வாகிகள் கிளம்பும் முன்னதாக அவர்களுக்காக இந்த உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதே சமயம் மாநாட்டு திடலில் நாம் ஏற்கனவே பார்த்திருப்போம், 1,30,000 இருக்கைகள் போடப்பட்டுள்ளது. அது தவிர 20,000 இருக்கைகள் கூடுதலாக தேவைப்படும் பட்சத்தில் போடப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் நிர்வாகிகள், அதாவது ஏற்கனவே இளைஞர் நிர்வாகிகளும் மற்ற நிர்வாகிகளும் வருவார்கள். அவர்களுக்கான நொறுக்கு தீனிகளும் அந்தந்த இருக்கையில் தயாராக வைப்பதற்கான பணிகளையும் தொடங்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக குமரவேல், உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள்லாம் நீங்க சொல்ற மாதிரி சிறப்பாக செய்யப்படுற காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையில மாநாடு எத்தனை மணிக்கு சரியா தொடங்குது குமரவேல்? வேற என்னென்ன சிறப்பு கவனம் ஈர்க்கக்கூடிய ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க? மிக குறிப்பாக திமுக தரப்பிலிருந்தும் தெரிவித்திருந்தார்கள், இந்த மாநாடு அதி முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு. திமுகவை பொறுத்த வரைக்கும் பல பிரிவுகள் இருந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி வகிக்கக்கூடிய இளைஞர் அணி அந்த பிரிவு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் முதலாவதாக தேர்தல் நெருங்கும் சூழலில் தமிழகத்தில் திமுக சார்பில் முதல் முறையாக திமுக இளைஞர் அணி நிர்வாகிகளுக்கென வடக்கு மண்டலம் சார்பில் இந்த கூட்டம் முதல் கூட்டமாக ஏற்பாடு செய்யப்பட இருக்கிறது. அடுத்தடுத்த கூட்டங்கள் நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்தில் இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள் மட்டுமே 1,30,000 பேர் கூடுகிறார்கள் என்பது இது ஒரு தனி சிறப்பு. இது தவிர கூட்டத்திற்கு வருபவர்கள் வெறுமனே கூட்டத்திற்கு வந்து செல்வதை காட்டிலும் அங்கு வரக்கூடியவர்கள் திமுகவின் வரலாறும், மிக குறிப்பாக திமுக இளைஞர் அணியுடைய வரலாறு, இளைஞர் அணியின் தோற்றம், அதனுடைய செயல்பாடு, அதனுடைய செயல் திட்டங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளும் விதமாக மாநாட்டு திடல் முழுவதுமேயே அந்த புகைப்படத்துடன் கூடிய விளக்க படங்கள் வைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டு திடலுக்கு
அருகில் அன்பகம் சார்பாக ஒரு புத்தக நிலையமும் அமைக்கப்பட்டுள்ளது. இளைஞரணி கூட்டத்திற்கு வரும் நிர்வாகிகள் அங்கு சென்று இந்த திமுக கொள்கை ரீதியான புத்தகங்களை அவர்கள் வாங்கி தங்களுடைய கொள்கைகளை தெரிந்து கொள்வதும் வகையில் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தக நிலையம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே சமயம் மருத்துவத்துறையை பொறுத்தவரைக்கும் சுமார் 200 மருத்துவர்கள் அந்த சிகிச்சை அளிக்குவதற்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக மாநாட்டு திடலுக்கு அருகிலேயே ஒரே நேரத்தில் சுமார் 200 இருந்து 300 பேர் சிகிச்சை அளிக்கும் வகையில் பல துறைகளின் சார்பாக மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கழிவறைகளை பொறுத்தவரைக்கும் தற்காலிக கழிவறைகள் மாநாட்டு திடல் மற்றும் மாநாட்டிற்கு வெளியே என மொத்தமாக 1000 தற்காலிக கழிவறைகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். குடிநீர் பாட்டில்களை பொறுத்தவரைக்கும் இருக்கைகளுக்கு சென்று குடிநீர் பாட்டில்கள் வழங்குவது ஒரு புறமும், மாநாட்டு திடலின் ஆங்காங்கே 5000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சின்டெக்ஸ் டேங்க் போன்றவற்றையும் மாநாட்டு திடலில் வைத்திருக்கிறார்கள். இது தவிர மாநாட்டிற்கு வருபவர்களுக்கு அந்தந்த பகுதிகளிலிருந்து புறப்படும் போதே அவர்களுக்கான சீருடை டி-ஷர்ட் உள்ளிட்டவற்றை இளைஞரணி நிர்வாகிகளுக்கு வழங்குகிறார்கள். அதே சமயம் அவர்களுக்கான QR கோடு வசதி கொண்ட ஒரு சிறப்பு அடையாள அட்டையை கொடுத்திருக்கிறார்கள். 1,30,000 இளைஞரணி நிர்வாகிகளுக்கு மட்டுமே இங்க முதல் கட்டமாக அனுமதி. அவர்களுக்கு தான் முக்கியத்துவம், அவர்களுக்கான மாநாடு தான் இது. ஆகவே அவர்களுக்கான புகைப்பட பொருந்திய அந்த QR கோட் ஸ்கேனரை கொடுத்திருக்கிறார்கள். மாநாட்டிற்கு இந்த நிகழ்ச்சி சந்திப்பிற்கு வரும் இளைஞர்கள் மாநாட்டு திடலில் 2 புறங்கள் அதன் நுழைவாயில் இருக்குது, அந்த 2 புறத்தில் அனுமதிக்கிறார்கள். அங்கு அவர்களுக்கான அடையாள அட்டையை காண்பிக்கும் போது ஒவ்வொரு பகுதியாக பிரித்திருக்கிறார்கள். அந்த சந்திப்பு நடக்கும் இடத்தில் எந்தெந்த மாவட்டங்கள், எந்தெந்த மாவட்டத்தின் கிழக்கு மேற்கு எங்கு அமர வேண்டும் என்ற ஒரு இருக்கையை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த இடத்தில் சென்று அவர்கள் அமர்வதற்கான ஒரு ஏற்பாடும் பலத்த காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. விக்னேஷ், திமுகவின் வடக்கு மண்டல இளைஞரணி மாநாடு தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குமரவேல். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.